என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பரும் ஆத்தும ரட்சகரும் ஆகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த 4வது நாளிலே உங்கள் வாழ்க்கையினை முழுமையுமாய் மாற்றுகிற, முற்றிலுமாய் உங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றி திருப்பு முனையை நோக்கி கொண்டு செல்லுகிற ஒரு அற்புதமான பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை குறித்து இன்றும் தியானிக்க போகிறோம். நன்றாய் கவனியுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மகிமையும் மகத்துவமும் ஆச்சரியமும் அற்புதமுமாய் மாறிவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. பாருங்கள், ஒரு பிரதானமான காரியம் நோக்கம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இருக்கிறது என்றால், அதை ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நிச்சயமாய் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்திலே வாழுகிற தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிற அந்த கனிகளோடும் வரங்களோடும் வாழுகிற பிள்ளைகளை இந்த உலகத்திலே எந்த சக்தியும் அசைப்பதற்கு அதிகாரம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் ஒரு ஹையரும் உன்னதமும் உயர்வுமான நிலைமைக்கு வந்துவிடும். அந்த ஒரு அற்புதமான சூழ்நிலை உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் தர முடியும். ஆமென். ஒரு ஜெயம் கொள்ளுகிற நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழுவீர்கள். இப்பொழுது பாருங்கள், யோவான் 7:37 கர்த்தர் சொல்லுகிறார், பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அன்பு தேவ பிள்ளைகளே, தாகமாயிருக்கிற ஒருவன் வந்து என்னிடத்தில் பானம் பண்ண கடவன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவரே சொல்லுகிறார், இந்த பானத்தை, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிறவனிடம் இருந்து நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ ஊற்றாய் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். இந்த ஜீவ தண்ணீர் இருக்கும். இதை அருந்துகிறவனுக்கு, இதை பருகுகிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. எந்த விதத்திலும் தாகம் உண்டாகாது. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான காரியம், ஆவியினால் நிறைந்து வாழ்வது, ஆவியின் கனிகளினால் நிறைந்து வாழ்வது. அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறது. எந்த சத்திய வசனங்களோடு நீங்கள் சத்தியத்தின் வழிமுறைகளோடு நெறிகளோடு வாழும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை ஒரு மகா பெரிய வெற்றி திருப்பு முனையை நோக்கி செல்லும். பரிசுத்த ஆவியினால் நிறைந்து வாழ்வது என்பது நம்முடைய சுய வெறுப்புகளை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த முழுமையாய் நம்மை அர்ப்பணிப்பதாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீங்கள் ஆவியினால், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது உங்களுடைய சுய விருப்பங்களை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துக, உங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்க பழகுங்கள். ஹல்லேலூயா. கோபப்பட வேண்டிய இடங்களிலே, எரிச்சல் பட வேண்டிய இடங்களிலே, ஆத்திரம் மூட்டுகிற இடங்களிலே, கசப்பும் வெறுப்பும் உண்டாகுகிற இடங்களிலும் கூட பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளினால் நடத்தப்படுகிற நிலைமையிலே, சூழ்நிலையிலே அல்லது அதன் வெளி நெறிமுறைகளிலே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் ஆவியினால் நிறைந்து வாழுகிற ஒரு அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் வாழுகிறீர்கள், வாழ முடியும். ஆவியினால் நிறைந்து வாழ்வது ஒரு வழிகாட்டுதல் என்றால், அது ஒரு நெறிமுறை என்றால், அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியினாலே ஜெபிப்பது, அதாவது அந்நிய பாஷைகளினாலே ஜெபிப்பது அந்த வாழ்க்கைக்கான ஆற்றலை கொடுக்கிறது, வல்லமையை கொடுக்கிறது, அதற்கான அபிஷேகத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை, அனலை, அக்னியை, அந்த வல்லமையை பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நீங்கள் அந்நிய பாஷை
பாதையிலே ஜெபிக்கும் பொழுது இப்படியாய் உங்கள் பலம், உங்கள் பலம், உங்கள் வல்லமை, உங்கள் அக்கினி பற்றி எரிய தொடங்குகிறது. நன்றாய் கவனியுங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆவியானவரே என்னை நிரப்பும், என்னை வழி நடத்தும் என்று அர்ப்பணிக்கும் போது, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான ஆவியானவரால் நடத்தப்படுகிற அற்புதமான வாழ்க்கை முழுவதுமாய் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆவியினால் நிறைந்து வாழ்வதும் ஆவியினால் ஜெபிப்பதும் மிகவும் முக்கியமானவைகள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு ஆசீர்வாதத்தின் இரட்டை கண்களும் உங்கள் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் ஆவியினால் நிறைந்து, glory, எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிறவர்களாய், எபேசியர் 6:18 சொல்லப்பட்டிருக்கிறபடி எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். எபேசியர் 5:18 சொல்லப்பட்டிருக்கிறபடி எப்பொழுதும் ஆவியினால் நிறைந்தவர்களாய் வாழ்வீர்கள். இந்த அற்புதமான வாழ்க்கை ஒரு வெற்றி வாழ்க்கையாய் மாறும். இதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியினால் நிறைவது என்பது ஏதோ ஒரு முறை மட்டும் நடக்கும் நிகழ்வு அல்ல. அது ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் தொடர வேண்டிய ஒரு அற்புதமான அனுபவம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு கீழ்ப்படிதல். ஐயா, மதுபான வெறி கொள்ளாமல் ஒரு மனிதன் மதுபான வெறி கொண்டு தன் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாய் தவறாய் நடத்தப்படுகிறது போல, அது மதுபானத்தினால் நிறைந்தவன் அந்த மது போதையிலே நடத்தப்படுகிறது போல, அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு உங்களை நீங்களாய் இல்லாதபடி, நீங்கள் உங்களால் நடத்தப்படாதபடி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் மாறுகிற ஒரு அற்புதமான கடவுளின், அற்புதமான தெய்வத்தினுடைய அன்பிலும் அமைதியிலும் நீதியிலும் உங்களை வழி நடத்தும். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இந்த அற்புதமான ஆவியின் கனிகள் உங்கள் வாழ்க்கையிலே பெருகும் பொழுது, mighty God, அன்பு தேவ பிள்ளைகளே, அற்புதமான ஆவியின் கனிகள் உங்கள் வாழ்க்கையிலே அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நீடிய பொறுமையும் தயவும் நற்குணமும் விசுவாசமும் சாந்தமும் இச்சையடக்கமும் உங்கள் வாழ்க்கையிலே பெருகும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் நம்பலாம், நான் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறேன், நான் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறேன், நிச்சயமாகவே தேவனுடைய புத்திரியாய் பரிசுத்த ஆவியானவருடைய மகளாய் இருக்கிறேன் என்று நீங்கள் மார்தட்டி கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த ராஜரீக மேன்மை உங்கள் வாழ்க்கையிலே வருகிற அந்த அற்புதமான சூழ்நிலையிலே நிச்சயமாய் நீங்கள் புது பலன் அடைவீர்கள். ஐயா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் கிடைக்கிற எல்லா மேன்மையான காரியங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வந்து சேரும். ஹல்லேலூயா. இயேசுவானவர் உங்களை நிச்சயமாய் மகிமைப்படுத்தும்படியாய் இந்த ஆவியினாலே உங்களை நிரப்பினாரே, பரலோகத்தில் தம்முடைய பிதாவினிடத்திலிருந்து அனுப்பின அற்புதமான ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சுடர் விட்டு பிரகாசிக்கிற, ஒரு எழுந்து எரிந்து எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வல்லமையான அபிஷேகத்தை உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார். நீங்கள் மேன்மை அடைவீர்கள். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவியின்படியே நடவுங்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்று கலாத்தியர் 5:16 பவுலடியார் இப்படியாய் சொல்லுகிறார். நல்ல பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, பரிசுத்த ஆவியின் கனிகளினால் நிறைந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை சரித்திரம் முழுவதுமாய் முற்றிலுமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அதனால் தான் எபேசியர் 5:18 இப்படியாக சொன்னார், துன்மார்க்கத்திற்கு எதிரான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. ஆவியினாலே நிறைந்து என்ன சார் செய்யலாம்? சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி
நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் நீங்கள் பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டிலே, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற, பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நீங்களோ அல்லது உங்கள் மகனோ மகளோ யாதொருவன் ஆனாலும் சரி, நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஜெயம் கொள்ளுகிற, எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிற ஒரு மனிதனாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை மேன்மைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் இந்த 4ஆம் நாளிலும் இந்த தேவ சமூகத்திலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நிச்சயமாய் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்யும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நல்லா கவனிங்க. வேண்டுதல் செய்யும் பொழுது உங்கள் ஜெபம் நிச்சயமாய் அர்த்தமுள்ளதாய், தேவனுடைய பதிலை கொண்டு வருகிறதாய், சர்வ வல்லமை உள்ளவருடைய கரத்தை அசைக்கிறதாய், பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கிறதாய் இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அற்புதமும் அழகுமாய், ஆச்சரியமும் அதிசயமுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஒரு நாளும் எங்கேயும் எப்பொழுதும் தோற்று போன ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை அல்ல. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த ஜெயம் உள்ள, வெற்றியுள்ள வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை சரித்திரத்திலே நிச்சயமாய் உங்களை கழுகுகளை போல ரெக்கைகளை அடித்து உயரே உயரே பறக்க செய்யும். குளோரி. உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா கண்களும் காணும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளை, எல்லா கண்களும் காணும்படியாய், எந்த ராஜா வந்தாலும் சரி, யார் ஆண்டாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தை இருளும் ஜனங்களை எல்லாம் காரிருளும் மூடினாலும் சரி, உங்கள் மீது உதித்த கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்களை கைவிடுவதே இல்லை. அவர் உங்களில் உதிப்பார். அவருடைய மகிமை, அந்த ராஜரீக மகிமை, அந்த தெய்வத்துவத்தின் பரிபூரண மகிமை உங்கள் மீது காணப்படும். ஆமென். உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய், வாழ்க்கை சரித்திரம் முற்றிலுமாய் மாறும். glory. இப்படியாய் வேதத்திலே லார்ட் மேகம் போன்ற திரளான சாட்சிகள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள், பரிசுத்த ஆவியின் நிறைவில் வாழ்ந்தவர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் நிறைவிலே வாழ்ந்தவர்கள் பெரிய சாதனை வீரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களை எந்த மந்திரமோ சூனியமோ மாந்திரிகங்களோ நெருங்க முடியாது. ஐயா, இந்த தேவ பிள்ளைகளை எந்த விதமான பிசாசின் கிரியைகளும் அண்ட முடியாது. ஆவியினால் நீங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். உங்களிடம் இருந்து கடந்து சென்ற ஆவிகள், அது எந்த ஆவியாய், எப்படிப்பட்ட ஆவியாய் இருந்தாலும் சரி, அவைகள் உங்களிடம் இருந்து புறப்பட்டு செல்லும் பொழுது வறண்ட தண்ணீரற்றத அவாந்தர வெளிகளிலே அலைந்து திரிந்து நிம்மதி இல்லாமல் மறுபடியும் நான் விட்டு வந்த வீட்டை போய் பார்க்க போகிறேன், யாரிடம் இருந்து, எவனிடம் இருந்து, எவனிடம் இருந்து அந்த ஆவி வெளியே துரத்தப்பட்டதோ அல்லது புறப்பட்டதோ, அந்த வீட்டை வந்து அது மறுபடியும் பார்க்கிறது. அங்கே அந்த வீடு முழுமையாய் ஜோடிக்கப்பட்டு, ஐயா, சுத்தமாய், ஒருவேளை பரிசுத்தமாய், அங்கே ஆவியானவரால் நிரப்பப்படுகிற அனுபவங்கள், ஒவ்வொரு நாளும் ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவங்கள் இல்லையே. ஆனால் அது காலியாய் இருக்கிறதை பார்த்து முதலாவது ஒரு ஆவி உள்ளே கடந்து வந்து, பிறகு 7 பொல்லாத ஆவிகளை, தன்னோடு உள்ள 7 பொல்லாத ஆவிகளை அழைத்து வந்து அந்த மனுஷனுக்குள்ள குடியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதனுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் மகா கேடுள்ளதாகவும் மகா பரிதாபம் உள்ளதாகவும் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே,
ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் வாழுங்கள். ஆமென். தானியேலுக்கு கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்தினது போல, தானியேலை ஒரு மகிமையான தீர்க்கதரிசியாய் எழுப்பினது போல, யோசேப்பை எல்லா இடங்களிலும் எங்கும் எல்லா இடங்களிலும் அவருக்கு கர்த்தரே அனுசாரியாய் இருந்தது போல, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பவுல் சொன்னது போல எங்கும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க செய்வார். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் குடும்பமாய் வெற்றி சிறப்பீர்கள், வெற்றி சிறப்பீர்கள், உயர்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த உலகத்திலே எந்த கொம்பனும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை அசைக்க முடிவதில்லை. 7 மடங்கு அக்கினி சூளையாய் இருக்கலாம், அல்லது சிங்க கபிகளிலே போடப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படலாம், அல்லது யோர்தான் உங்களை துரத்தி கொண்டு வரலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, கடக்க முடியாதது போல் இருக்கிற செங்கடல்களை போன்ற பிரச்சனைகள், பிளக்கவோ கடக்கவோ முறுக்கவோ முடியாத மகாபரிய செங்கடலை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எல்லா நுகங்களையும் முறிக்கும். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் அற்பமான ஆரம்பித்தின் நாளை ஆச்சரியமும் அதிசயமான வெற்றி திருநாளை நோக்கி உங்களை நடத்தி செல்லும். நீங்கள் வர வர நாளுக்கு நாள் பலப்படுவீர்கள், விருத்தி அடைவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்து. என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு நல்ல ஒரு ராஜரீக மேன்மையோடு உயர்த்தும்படியாய் நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஐயா, அதிசயமும் அற்புதமுமான காரியங்கள் செய்யும்படியாய், ஓ லார்ட், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வழிகிற, ஐயா, இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு நல்ல அனுபவங்கள் உண்டாகட்டும். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. எங்களை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் பலிபீடங்களின் மீது ஒருபோதும் அக்கினி அவிழ்ந்து போகாதபடி பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது என்று சொல்லப்பட்டபடி இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் பரிசுத்த ஆவியினால் என் தேவன் நிரப்புவீராக. பரிசுத்த வல்லமையினால் நிரப்புவீராக. ஆச்சரியமும் அதிசயமான காரியங்கள் நடப்பதாக. எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறுவதாக. இவர்கள் பிள்ளைகள் எங்கே எங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எங்கே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன சிக்கல்களிலே அகப்பட்டிருக்கிறார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளும் இவர்கள் பிள்ளைகளும் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, எங்கள் பரிசுத்த தெய்வமே, ஐயா, பரிசுத்த தூதனாய் நீங்கள் இறங்கி வரும் பொழுது எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போவது போல், எல்லா சங்கிலிகளும் முறிக்கப்படுவது போல் இன்று சங்கிலிகள் முறிக்கப்படுவதாக. இந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகள் எந்த சிங்க கபியில் கிடந்தால் என்ன, என் தெய்வமே, உம்முடைய பிரசன்னம், ஐயா, உம்முடைய வல்லமை இவர்களை ஆண்டு கொள்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா மந்திர சூனியங்களும், எல்லா விதமான ஏவல் பிசாசுகளின் ஆதிக்கங்களும் ஆவியினால் நிறைந்து வாழுகிற, ஆமென், இந்த ஞானத்தோடும் புத்தியோடும் பரிசுத்த ஆவியோடும் நிறைந்து வாழுகிற யாரையும் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. நீங்களே ஜெயம் எடுப்பீர்கள். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் எங்கும் எல்லா இடங்களிலும் இவர்களை வெற்றி சிறக்க செய்கிற நல்ல தெய்வம். இவர்களுக்கு அந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு, ஐயா, சகல அந்த பாபிலோனிய சாஸ்திரிகளை, ஞானிகளை காட்டிலும் 10 மடங்கு விசேஷித்த ஞானத்தை அருளினது போல என் தேவனாகிய
தேவனாகி கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ற விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியாய், விசேஷித்த விதமாய் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாய் என் தெய்வமே, இவர்கள் பாத்திரங்களில் இருந்து வழிந்து ஓடுகிற ஆமென். இவர்கள் அப்பா அந்த விதவை தீர்க்கதரிசியானவளுடைய சொல்லை கேட்டு அந்த குடத்தை அப்படியே எண்ணெய் முழுவதுமாய் நிரம்பி இருந்த குடத்தை அப்படியே வெறும் பாத்திரங்களின் மீது சரித்த பொழுது அந்த தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர், அந்த எண்ணெய் ஆகிய பரிசுத்த ஆவி ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு காலி பாத்திரங்களையும் நிரப்பினது போல, ஒவ்வொரு எம்டி வெசல்ஸையும் நிரப்பினது போல என் தெய்வமே, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய வல்லமை இன்று என் அன்பு சகோதர சகோதரிகளை நிரப்புவதாக. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கைகள், அவருடைய வாழ்க்கை, இவர்களுடைய ஜீவிதங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதாய், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டதாய், மகிமையும் மகத்துவமாய் வாழும்படியாய் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் வெளிப்படுவதாக. அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இவர்கள் வாழணுமே ஐயா. அநேகம் ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக எங்கள் அருள்நாதர் இயேசுவை எக்ஸ்பிரஸ் பண்ணுகிற, இயேசுவை வெளிப்படுத்துகிற, அவருடைய நறுமணத்தை எங்கும் பரப்புகிற நல்ல வீரர்களாய், வீராங்கனைகளாய் இன்று இவர்களை ஒரு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிப்பீராக. இவர்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியட்டும் சுவாமி. இவர்கள் பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வாழுகிற, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற இந்த மெய்யான ஆவிக்குரிய நடைமுறை அநேகரை என் தெய்வமே, இவர்கள் ஐயா எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கர்த்தர் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று தானியேலை போல வைராக்கியமாய், ஒரு நல்ல யோசேப்பை போல திட நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இவனுடைய பிள்ளைகள் எல்லாம் எழும்புகிற கிருபையை கொடுப்பீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் வாழ்க்கைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஓ லார்ட் ஏக்கங்களோடும் விண்ணப்பங்களோடும் வேண்டுதலோடும் தேவனை நீ நோக்கி பார்க்கிற கிருபைக்காக என் தெய்வமே நன்றி செலுத்துகிறோம். மாற்றங்கள் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இவர்கள் எங்கே தோற்று போனது போல், தொலைந்து போனது போல், எல்லாம் முடிந்து போனது போல் இருக்கிறார்களோ, யார் யார் ஆஸ்பத்திரிகளிலே மருத்துவமனைகளிலே அகப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் விடுதலை அடையும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரபரா சந்துரு கபரதரவோ எரிபரா தரவோ துரு கபர சந்தரபோ துரு கபரதரவோ. Thank you Lord. அப்பா, அந்த போத்திபார் வீட்டிலும் கூட என் தெய்வமே நீர் யோசேப்போடே இருந்தபடியினால் இந்த இளைஞன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் போத்திபார் கண்ட மாத்திரத்திலே ஹல்லேலூயா, அவனுடைய கையில் இருந்த ராஜ்யங்களை எல்லாம், அங்கே உள்ள அதிகாரங்களை எல்லாம் மொர்தெகாயின் கையிலே, எஸ்தருடைய கையிலே கொடுத்தது போல எங்கள் தேசங்களிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்கள் தேசங்களிலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். எங்கள் தேசங்களின் சிறைச்சாலை தேவ பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற, மடக்கி வைத்திருக்கிற, தடுத்து வைத்திருக்கிற சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி.
சுவாமி. அந்த பார்வோன் சொன்னது போல நான் என் அரண்மனைக்கு மாத்திரம் அதிகாரியாய் இருப்பேன், நீயோ குளோரி என் ஜனங்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவனாய், என் ஜனங்கள் எல்லோரும் உனக்கு அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன், இது எல்லாவற்றிலும் நீயே பெரியவன் என்று ஒரு சாதாரணமாய் கடந்து வந்த அடிமை வர்க்கத்தில் ஒருவனாய் கடந்து வந்த யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு நல்ல ராஜரீகமான மேன்மையை கொடுத்தது உண்டானால், இதை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியினால் நிரம்பி வாழுகிற ஒரு நல்ல வாழ்க்கையை தொடங்குங்கள். ஹல்லேலூயா. சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து மதுபான வெறி கொள்ளாதவர்களாய், பரிசுத்த ஆவியினால் நிறைந்த ஒரு அற்புதமும் அதிசயமுமான வாழ்க்கையை தொடருங்கள். உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறிவிடும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே மகத்துவமும் மகிமையுமான வெற்றிகளை பார்ப்பீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத, யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு பரலோக பொக்கிஷத்தால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். பொன்னை காட்டிலும் மிகவும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கை, இந்த ஆவியானவரோடு நடக்கிற அற்புதமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையின் ஒரு ராஜரீக மேன்மையை கொண்டு வரும். உங்களை வெறுமனே விடாது, உங்களை அனாதைகளாய் விடுவதில்லை, அது உங்களை திக்கற்றவர்களாய் விடுவதே இல்லை. அநேகம் ஆயிரம் பேர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைக்கும். நீங்களோ கர்த்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை, கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களாய் இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஹல்லேலூயா நல்ல வேத கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்கள் நன்றாய் ஜெபித்து பாடி துதித்து வேதத்திலே உங்கள் வேத தியானத்திலே உங்கள் நேரங்களை கழிக்கும் பொழுது ஆவியானவரால் நிரப்பப்பட்ட இந்த அற்புதமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை நடப்பிக்கும். ஹல்லேலூயா. தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை உம்முடைய ஆவியினால் நிரம்பி வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு நேராய் நடத்தின பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய், என் தெய்வமே, இவருடைய சுய சுபாவங்கள் மாறி அன்போடும் சமாதானத்தோடும் சத்தியத்தோடும் நீடிய பொறுமையோடும் வாழுகிற ஒரு புதிய வாழ்க்கை தொடங்குகிறது. நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் இவர்கள் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் அன்பு தேவ பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 7 நாட்களும் இந்த 4வது நாளுமாய் நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்கிறோம். இது ஒருவேளை மகா அலங்காரமாய் இல்லாவிட்டாலும் அர்த்தமுள்ளதாய், உங்களை ஒரு வெற்றி திருப்பு முனையை நோக்கி அழைத்து செல்லுகிறதாய், ஆமென், உங்களை மகிமையும் மகத்துவமான ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற வழியிலே நடத்துகிறதாய். நன்றாய் கவனியுங்கள். இன்றும் வரப்போகிற நாட்கள் 3 நாட்களிலும் உங்களுக்கு புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய கீதங்கள், அதோடு அன்பு சகோதர சகோதரிகளை நவமான பாஷைகளை பேசி தேவனோடு உறவாடுவது எப்படி, தேவனோடு ரகசியங்களை பேசுவது எப்படி, தூதர்களோடு உரையாடுவது எப்படி, தூதர் பாஷைகளை பேசுவது எப்படி, ஆமென், உங்களை உங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து கட்டிக்கொள்ளுவது எப்படி, குளோரி, உங்கள் வாழ்க்கையிலே பக்தி விருத்தி, உங்கள் சொந்த ஜீவிதத்திலே பக்தி விருத்தி அடைவது எப்படி என்று பார்த்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆதலினால் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் சதா காலங்களிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், துதியுங்கள், வேதத்தை தியானியுங்கள், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருங்கள், பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த பலனடைந்து எங்கும் எல்லா இடங்களிலும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளை, பரிசுத்த ஆவியினால் நிரம்புவது என்பதும் பரிசுத்த ஆவியினால் ஜெபிப்பது நடத்தப்படுவது
வாழுவது என்பதும் இந்த முறைகளிலே உங்கள் வாழ்க்கையை செதுக்கி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கனப்படுத்தப்படுவீர்கள். ஆமென். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். வானும் வையகமும் இந்த பூமியின் நாள் மட்டும் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு ஒரு நல்ல ராஜரீகமான வாழ்வை, மெய்யான வாழ்வை காண்பீர்கள். கர்த்தர் அப்படியாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.